Hello friends, வணக்கம் and welcome to Karthikhachannel. என்னடா வணக்கம் and welcome to Karthikhachannel மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன்னு பாத்தீங்களா? வரும்போதே நீங்க பாத்திருப்பீங்க நான் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்ட்டு டைட்டில் பார்த்தோம் நீங்க எல்லாம் கெஸ் பண்ணிருப்பீங்க. மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ, நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்த வீடியோ, ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்த வீடியோ. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஐம் சோ சாரி. நம்ம ஹால் டூர் வீடியோ தான் பார்க்க போறோம். ஹால் ஆர்கனைஸா எப்படி வச்சிருக்கேன் நானு, ஹால்ல வந்து நான் எப்படி எல்லாம் பிளான் பண்ணி காட்டினேன் அப்படின்னு பாக்கலாம். என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்து நிறைய பேர் என்னோட ட்ரீம் ஹோம் நான் கட்டுறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து உங்க கிச்சன்ல இருந்து எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் 3 பார்ட்ஸா பிரிச்சு அவ்வளவு லென்த்தா போறதுக்கு ரீசனே அதுதான். ஜஸ்ட் என் கிச்சனை நான் இப்படிதாங்க வச்சிருக்கேன், நான் இப்படிதாங்க யூஸ் பண்றேன் அப்படின்னு இல்லாம, நான் வீடு கட்டும் போது ஒரு வுட் ஒர்க்கா இருக்கட்டும், ஒரு பிவிசி ஒர்க்கா இருக்கட்டும், ஒரு கவுண்டர் டாப்பா இருக்கட்டும், ஒரு சிம்னியா இருக்கட்டும், ஒன்னும் ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட், ஷோரூம் பை ஷோரூம் போய் தேடி 2 வீலர்ல நாங்க அழிஞ்சு பார்த்து எங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி நாங்க கட்டியிருந்தோம். அதே மாதிரி ஆன்லைன்லயும் நிறைய ரெஃபர் பண்ணோம். சோ அந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ரெஃபரலுக்கு ஒரு இந்த வீடியோ பார்த்தாக்க ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய நீங்க போய் தேடி அலைய தேவையில்ல. என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ரெஃபரலா நம்ம இருப்போம். என்னுடைய ஐடியாஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வச்சு நான் எப்படி எல்லாம் பில்ட் பண்ணேன்றது உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரீம் ஹோம் கட்டும் போது ஒரு சின்ன ஐடியாஸ் உங்களுக்கும் கிடைக்கலாம் இல்லையா? என்ன மாதிரி நீங்களும் இறங்கி போய் தேடி அலைய தேவை வேண்டியிருக்காது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். சோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் ஹாலும் ஃபர்ஸ்ட் எப்படி கட்டியிருக்கேன், என்னென்ன எங்க பிளான் பண்ணேன், ஏன் அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கேன், அண்ட் இருக்கிற குட்டி இடத்த எப்படி ஸ்பேஷியஸ் ஆகும் ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹைஃபை லுக்கோட எப்படி நான் பிளான் பண்ணி காட்டினேன் அப்படின்றத காட்ட போறோம். என்னுடைய வீடு ஃபுல்லாவுமே நான் எங்களுடைய இன்டீரியர்ஸ் கிட்ட பண்ணல. நீங்க நிறைய பேர் கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. நாங்க இன்டீரியர் ஒர்க் டிசைனர்ஸ் கிட்ட நாங்க போய், இன்டீரியர் டிசைனர்ஸ் கிட்ட, ஆர்கிடெக்ட்ஸ் கிட்ட நாங்க போய் எதுவுமே நாங்க அப்ரோச் பண்ணல. நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஷோரூமா போய் தேடி நெட்ல ஃபுல்லா நாங்க தேடி எங்களுடைய டிசைன், எங்களுடைய ஐடியாஸ், எங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஷியஸா வேணும், என்னென்ன தேவையில்லைன்றதுக்கு ஏத்த மாதிரி நார்மலா லோக்கல் இருக்கக்கூடிய பிவிசி ஒர்க்கர்ஸ் கிட்ட நாங்க கம்யூனிகேட் பண்ணி எங்களுக்கு தேவையானதை நாங்க அவங்க கிட்ட இருந்து எக்ஸிக்யூட் பண்ணி வாங்கினோம். வேலையை நாங்க வாங்கினோம். டெய்லி வந்து வீடு கட்டும் போது கூட இருந்து நாங்க வாங்கினோம். சரி வாங்க, ரொம்ப பேச நான் விருப்பப்படல, உங்களையும் போர் அடிக்க விருப்பப்படல, வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய ஹாலுடைய டூர் நான் எப்படி எல்லாம் பிளான் பண்ணி காட்டினா, ஏன் சில விஷயங்கள்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்றத சொல்றேன். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோல காமிக்கிறேன். இப்போ என்னுடைய ஹால் டூர் பார்க்கலாம் வாங்க. என் ஹால்ல ஸ்கிரீனை ஓபன் பண்ணாக்கா இதுதான் என்னுடைய டோர் வந்து நிறைய ஒர்க்லாம் நாங்க கார்விங் ஒர்க்லாம் நிறைய பண்ணல. பிகாஸ் இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஸ்ட்ரெயிட்டா டிவி கேபினெட் இருக்கு. இதுதான் என்னுடைய டிவி கேபினெட். இதுவுமே நான் பிவிசில தான் பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஜன்னலோட ஷேட் வந்து பிவிசில அடிக்குது. ஸோ டிவி கேபினெட் பாத்தீங்கன்னா தெரியும். டிவி கேபினெட் மேலேயும் நாங்க வந்து ஒரு லைட் கொடுத்துருக்கோம். இது என்னுடைய டிவி கேபினெட். டிவி கேபினெட்ல இருந்து டோர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா டிவி கேபினெட் பாத்தீங்களா? அப்படியே நீங்க ஸ்ட்ரெயிட்டா உள்ள போனீங்கன்னா நேரா பார்த்தா அந்த மிரர் பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து கிச்சன் என்ட்ரன்ஸ் இருக்கு. வால்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வெட்டிங் போட்டோஸ்ல சிலதை வந்து வச்சிருக்கோம். சோஃபா வந்து பாத்தீங்கன்னா நாங்க கார்னர் சோஃபா தான் வேணும் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஷர்வினோட பர்த்டே வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இந்த போட்டோலாம் நாங்க ரிமூவ் பண்ணிட்டு இங்க தான் நாங்க பேனர்லாம் அட்டாச் பண்ணி இந்த சோஃபாவை வந்து இந்த சைட் கார்னர்ல இருக்கு இல்லையா, அதை நாங்க அப்படியே திருப்பி இந்த சைட் கார்னர்ல போட்டிருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இங்க தான் நாங்க பேனர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல நாங்க வந்து பர்த்டேக்கு பண்ணுவோம். ஸோ சோஃபா வந்து எங்களுக்கு இந்த சைட்லயும் கரெக்டா உட்கார்ற மாதிரி அளந்து நாங்க செஞ்சோம். ஆல்சோ இந்த சைடும் எங்களுக்கு கரெக்டா என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்த உடனே இங்கேயும் சோஃபா போடலாம், இந்த கார்னர்லயும் போடலாம். ஆக்சுவலி வீட்டுக்குள்ள வந்து நான் ஸ்கிரீன் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்கேன். இப்பவே இவ்வளவு வெளிச்சம் இருக்கு பாருங்க. பிகாஸ் ஃபேட் ஆகும் வீடியோ எடுக்கும் போது, அந்த வெளிச்சம் வந்து கண்ணு கூசும். வீடியோல நீங்க பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதனால நான் ஸ்கிரீன்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஸ்கிரீனை ஓபன் பண்ணீங்கன்னா அவ்வளோ காற்றோட்டம் இருக்கும், அவ்வளோ அழகான வெளிச்சம் உங்களுக்கு இருக்கும். இதுதான் என்னுடைய சோஃபா. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த சோஃபாவோட குஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 வேல யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்லயும் இருக்கும் அந்த குஷன், தெரியுதுங்களா? ஸோ இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய மெயின் டோருக்கு பக்கத்துல இங்க மட்டும் தான் எனக்கு ஜன்னல் கொடுத்தாங்க. ஜன்னலுக்கு வெளில பால்கனி. இது அப்படியே ஃப்ரண்ட் பால்கனில ஒரு மெயின் டோர் இருக்கு. அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்தா ஃபுல் லென்த் ஃபுல்லாவுமே இது பால்கனி தாங்க. அந்த பால்கனில தான் நான் வந்து அங்க பேம்பு ஊஞ்சல் போட்டிருக்கேன் வெளியில. ஜன்னல் வழியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு.
பாருங்க போட்டிருக்கேன். ஸோ அங்கதான் நான் பாத்திரம்லாம் உலர்த்துவேன். இங்க மட்டும்தான் எனக்கு வந்து ஜன்னல் கொடுத்துருந்தாங்க. அதுவும் குட்டி ஜன்னல் தான், 2 ஜன்னல் தான். பிகாஸ் வால் சின்னது, எனக்கு சப்ளை எல்லாம் வரணும் அப்படின்றதுனால சின்ன ஜன்னல் தான் கொடுத்தாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஜன்னல் எனக்கு வேணும்னு சொல்லி நானே கேட்டேன். எனக்கு வீடு வந்து நல்லா வெளிச்சமா இருக்கணும், காற்றோட்டமா இருக்கணும். நான் ஏற்கனவே கிச்சன்ல சொன்ன மாதிரி இது வந்து ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய ஜன்னல். ஈஸ்ட் சைடுல சன் உள்ள வீட்டுக்குள்ள வரது வாஸ்துப்படி ரொம்ப 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 நல்லது. கிழக்கு பக்கம் உள்ள சூரியன் வெளிச்சம் வரது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு காற்றோட்டம், அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆர்டர்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே போயிடும். அந்த வெயில் உள்ள வரும்போது தான், மழை காலத்துல எல்லாம் உள்ள எல்லாம் ஸ்மெல்லாம் இல்லாம, அந்த வெயில் கொஞ்சம் வரும்போது வெளிச்சம் வரும்போது தான் காற்றும் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த ஸ்மெல்லும் இல்லாம போயிடும். அண்ட் நாங்க வீட்டுக்கு சூஸ் பண்ணிருக்க டைல் வந்து இந்த டைல் தான். பாத்தீங்கன்னா தெரியும், பியோர் ஒயிட் டைல். இது ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் 5.1 சரவுண்டுக்கு நாங்கள் வீடு கட்டும் போதே நீங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸ் வைக்க போறீங்க, பிளான் பண்றீங்க அப்படின்னா நான் ஒயரிங்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே கொடுத்துடணும். அந்த பிளக் பாயிண்ட் மட்டும் நான் போட்டு சிலோட்டே போட்டு அடிச்சிருக்கேன். ஏன் அடிச்சிருக்கேன்னு கேட்காதீங்க. இது மேலே ஏறி ஷர்வின் வந்து அது உள்ள கைவிடுறான். அந்த ஸ்விட்ச் வந்து ஒர்க்கிங்ல இல்ல, வயர் லைன்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இருந்தாலுமே நான் அது உள்ள அவன் கைவிடுற பழக்கம் வரக்கூடாது, நான் டேப் அடிச்சிருக்கேன். அதுக்கு வந்து சில ஆக்சசரிஸ் இருக்குது மார்க்கெட்ல, எனக்கு இன்னும் கிடைச்சா நான் அதை வாங்கி பண்ணிடுவேன். இங்க வந்து என்னுடைய வெட்டிங் போட்டோஸ் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்கனவே பாருங்க, நாங்க வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்றதுனால 2 கார்னர்லயும் நாங்க வயரிங்லாம் முன்னாடியே விட்டுட்டோம். ஸோ 2 ஸ்பீக்கர்ஸ் இங்க இருக்கு. அடுத்த 2 ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, நடுவில் ஊஃபர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தது டிவி ஷோகேஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஷோகேஸ் கீழே தானங்க வைப்பாங்க, நீங்க சீலிங்கை ஒட்டி ஒட்டி இவ்வளவு மேல வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்து கரெக்டா 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க இந்த மந்தோட. கரெக்டா இந்த 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வாட்டி கூட நான் மேலே ஏறி அதை நான் துடைக்கவே இல்லை. உள்ள இருக்கிற டாய்ஸ் நான் எதுவுமே எடுத்து டஸ்ட் பண்ணல, கிளீன் பண்ணல. கீழே இங்க நான் போட்டோ வச்சிருக்க இடத்துல நான் ஷோகேஸ் வச்சேன்னா என்ன ஆகும்னா, வீடு வந்து இன்னும் கொஞ்சம் குட்டியா தெரியும். ஸ்பேஸ் வந்து உள்ள வந்துடும். உள்ள வரும்போது என்ன ஆகும்னா, வீடு வந்து இன்னும் கொஞ்சம் குட்டியா தெரியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா, பசங்க வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாருமே, வீட்டுக்கு வர கெஸ்டா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வாண்டூஸ் இருக்காங்க பாருங்க, அந்த வாண்டுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சோஃபா மேல ஏறுவாங்க. ஃபர்ஸ்ட் ஏறி குதிச்சு விளையாடுவாங்க. வெறும் ஸ்லைடிங் டோர் தானே அது, அழகா ஸ்லைட் பண்ணி அவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஓபன் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் கலைச்சிட்டே இருப்பாங்க. உள்ள டஸ்ட் ஆகிட்டே இருக்கும், நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட், என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்க விருப்பப்படுறேன். அவங்களுடைய வீடு பார்த்து அவங்களுடைய ரெஃபரன்ஸ், நான் தான் சொன்னேனே ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க வீடெல்லாம் போய் பார்த்தேன், அவங்கெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். நிறைய ஷோரூம்ஸ் போனேன், டெமோ பீசஸ் பார்த்தேன், நெட் பார்த்தேன். இந்த மாதிரிலாம் பார்த்து தான் நான் எனக்கு பிடிச்சதை எடுத்து நானே ஃபியூஷன் மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஐடியா பண்ணி தான் இந்த மாதிரி கட்டணும். அண்ட் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான லைட். இது நைட் லேம்ப். இது வால் கிளாக்கு மேலே வச்சிருக்கோம். அந்த நைட் லேம்ப் வந்து பாத்தீங்கன்னா நான் பாரிஸ்ல தான் வாங்கினேன். ஸோ அண்ட் இந்த ஹால் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து டைனிங் டேபிள் போடல. ஏன் போடல அப்படின்னு நான் சொல்றேன். இந்த டீபாய் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கிளாஸ் டீபாய். இந்த டீபாய் தனியா நான் வாங்கினேன். அண்ட் அந்த ஃபர்னிச்சர் செட் வந்து நான் தனியா தான் வாங்கினேன். 2த்துக்கான கலர் மேட்ச் ஆச்சு. ஸ்கிரீனும் நான் தனியா தான் வாங்கினேன். எப்பவுமே நான் ஸ்கிரீன் வந்து மேட்சா தான் போடுவீங்களா அப்படின்னு பார்த்தாக்கா, என்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் இந்த கலர் போடுவேன், சம்டைம்ஸ் ரெட் கலர், சம்டைம்ஸ் ப்ளூ கலர். என்கிட்ட இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே நான் போட்டுக்குவேன். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த டீபாய் எப்பவுமே இங்க சென்டர்ல, டேபிள் சென்டர்ல தான் இருக்குமா, வீட்டுக்கு சென்டர்ல தான் இருக்குமானா இல்லங்க, எப்பவுமே இங்க இருக்காது. ஷர்வின் வீட்டுல இல்லாத போது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா தான் நான் டீபாய் இங்க வைப்பேன். அப்படி இல்லைன்னா டீபாய் எங்க போயிடும்னா, என்ட்ரன்ஸ்க்கு லெஃப்ட்ல அங்க ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் ஓரமா வச்சிருவேன். ஷர்வின் இந்த இடத்துல சுத்தி சுத்தி சைக்கிள் ஓட்டுவாரு, இடிச்சிருவாரு. ஏற்கனவே இடிச்சு கீழே வந்து ஒரு லைட்டா அந்த கிளாஸ்ல வந்து ஒரு கிராக் விட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இதே கலர்ல இதே மாதிரி மேட்சிங்கா எனக்கு வந்து டைனிங் டேபிள் ஒன்று வாங்கணும்னு ஆசை. இந்த டீபாய் வந்த 2 நாள்லயே அவன் அதை உடைச்சிட்டான். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சரி கொஞ்சம் குழந்தை வளரட்டும், வளர்ந்த உடனே டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். நான் என் ஹஸ்பண்ட் குழந்தை மட்டும் தானே, ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் இன்னும் டைனிங் டேபிள் வாங்கல. சேம் அதே ரீசனுக்கு தான் நான் இன்னும் எல்இடி டிவியும் வாங்கல. ரூம்ல தான் நாங்கள் டிவி எல்லாம் பாக்குறோம். இங்க நாங்க டிவி இல்லை இன்னும். ரூமுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கரெக்டா எக்ஸாக்டா செட் ஆகுற மாதிரி நான் வந்து ஒரு விண்ட் சைம் மாட்டிருக்கேன். எனக்கு அந்த விண்ட் சைம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விண்ட் சைன். அது கலர் அழகா அந்த கோல்டன் கலர் அண்ட் மரூன் கலர் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஃபேனும் பாத்தீங்கன்னா மரூன் அண்ட் கோல்டன் கலர்ல இருக்கும், அதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் டைனிங் டேபிள் இன்னும் வாங்கல, டிவி வாங்கல, எல்இடி டிவி வாங்கல. ஹாலுக்கு அது 2மே பெண்டிங்ல இருக்கு. அது வாங்கினதுக்கு அப்புறம் நான் வீட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல பார்க்கலாம்.
ஸோ ஷர்வின் கொஞ்சம் பெருசானதும் எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஹால்லேயே இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதை நான் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சிருக்கேன். மேபி ஃபியூச்சரில் அவன் கொஞ்சம் வளர்ந்த உடனே எனக்கு வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு உருளி வைக்கணும் அப்படின்னு ஆசை. ஒரு புத்தா ஸ்டாச்சு ஆர் ஒரு லாஃபிங் புத்தா ஸ்டாச்சு வைக்கணும்னு ஆசை. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு கிளாஸ் டைனிங் டேபிள் இருக்கணும்னு ஆசை. ஒரு பெரிய எல்இடி டிவி இருக்கணும்னு ஆசை. ரூமில் வந்து நம்ம 30 inches கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதோட கூட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நல்லா பெரிய டிவியாக இருக்கணும், அட்லீஸ்ட் 40 inchesக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அவன் தூக்கி ஏதாவது ஒரு பொருள் அப்படி தூக்கி போட்டானா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, உடஞ்சிரும். ஸோ எங்களுக்கு இப்போ டிவியும் தேவைப்படல, டிவி பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு டைமும் கிடையாது. அதனால நாங்கள் இப்போ தேவைப்படலன்னு நாங்கள் வாங்கல. அதுதான் உண்மையான ரீசன். அந்த டிவி ஷோகேஸ் கேபினெட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாசி ஷைனி 2 years ஆயிடுச்சு, இன்னும் அப்படியே இருக்கு பாருங்க. நான் அந்த வீடியோவில் காமிக்கும் போதே தெரியும். ஸோ இதெல்லாம் நான் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதை நான் எப்படி மெயின்டைன் பண்றேன். இதுல ஸ்க்ரூஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் கூட இன்னும் துரு பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டே இருப்பேன். எதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்றேன், எப்படி க்ளீன் பண்றேன், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்றேன், எப்படி இவ்வளோ நீட்டா க்ளீனா மெயின்டைன் பண்றேன். அந்த கிளாசி ஃபினிஷ் பிவிசி தானே, அது வந்து கலர் போயிடாதா, ஃபேட் ஆகாதா, இந்த கிளாசினஸ் போயிடாதா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து இந்த கேபினெட்குள்ள என்னென்னலாம் வச்சிருக்கேன், அது எனக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட், அதெல்லாம் என்ன எப்போ எனக்கு கிடைச்ச கிஃப்ட்ஸ், அதெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். எப்படி மெயின்டைன் பண்றேன் அப்படின்றதையும் உங்க கூட ஷேர் பண்றேன். அண்ட் அந்த ஷோ கேஸ் அது பண்ணும்போது நாங்க அது உள்ள கிளாம்ப்ல இருந்து நாங்க ஹேண்டில் இருந்து எல்லாமே பார்த்து நாங்க யோசிச்சு தாங்க வாங்கினது. ஸோ அதை பத்தியும் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அண்ட் ஹவ் ஐ பிளான்ட் மை ஷோ கேஸ் அப்படின்ற விஷயமும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த போட்டோஸ் பார்த்து ரொம்ப பெரிய டவுட்டுக்குலாம் வராதிங்க. நானும் என் ஹஸ்பண்டும் தான் அது. நான் அப்படிதான் இருந்தேன். ஆக்சுவலி தைராய்டு வந்து தான் இப்போ ரீசெண்டா ஒரு 1.5 years நான் வெயிட் போட்டுட்டேன். நிறைய பேர் வந்து டயட்ல இருக்கீங்களான்னு கேக்குறீங்க. எனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்து இப்போ டயட்லாம் இருக்க முடியாது. அதனால நான் வந்து வெயிட் இருந்துட்டு போதும். நம்ம ஹெல்த் தான் முக்கியம். ஹெல்த் கியூர் ஆன உடனே நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு நான் வந்ததுக்கு அப்புறமே டயட்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அண்ட் இது ஷர்வினோட சாட். இந்த ஷர்வினோட சாட் பத்தி நீங்க பாக்கணும்னா ஷர்வினோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பர்த்டே வீடியோஸ், ஹவு டு டெக்கரேட் யுவர் பர்த்டேக்கு நீங்க எப்படி வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணும் அப்படின்ற ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ற வீடியோ 2 வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். பார்க்காதவங்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் வந்து ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து பிவிசி தான் வந்து ஆர்க் மாதிரி கொடுத்துருக்கேன், பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த குட்டி ஸ்பீக்கர்னாலும் வைக்கலாம், ஃபியூச்சர்ல வந்து பெரிய ஸ்பீக்கர்ஸ்னாலும் வைக்கலாம். ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து மெலிசா ஹைட்ல தின்னா ஹைட்டா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வரலாம் ஃபியூச்சர்ல எப்போனாலும். ஒன்ஸ் வீடு கட்டிட்டோம்னா சும்மா இடிக்க முடியாது. அதனால நான் பிளான் பண்ணி ஸ்பீக்கரை ரொம்ப கீழே வைக்காம நல்லா அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் இறக்கி தான் வச்சிருக்கேன். ரொம்ப மேலேயும் வைக்கல. பிகாஸ் கொஞ்சம் லென்த்தான ஸ்பீக்கர்ஸ்லாம் நாளைக்கு வருது, நம்ம அதை வாங்குறோம், அட்வான்ஸ்டுக்கு போறோம் அப்படின்னாக்கா லென்த் தேவை. ரொம்ப கீழே வச்சாலும் குழந்தைங்க எல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால நான் அதை கொஞ்சம் மெஷர் பண்ணி யோசிச்சு தான் நான் அங்க வச்சிருக்கேன். அண்ட் மார்னிங் எந்திரிச்சு வந்த உடனே நான் இந்த ஸ்கிரீன் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டேன்னா வீடு எவ்வளவு வெளிச்சமா இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கிரீன்லாம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என் வீடு இவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாருங்க, எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும், எவ்வளவு வெளிச்சம் பாருங்க வீட்டுல. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு ஃபோட்டோவில் நான் வேற மாதிரி தெரியுறேன், ஒரு வீடியோவில் ஒரு மாதிரி தெரியுறேன் அப்படின்னு சொன்னீங்க. வீடியோன்றது வந்து ஃபுல் ஆஃப் டிபெண்ட்ஸ் ஆன் லைட்டிங் தாங்க. சன்லைட்டில் எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், டியூப் லைட்டில் எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், எல்இடிஸில் எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ லைட்டிங்கோட எஃபெக்ட் தான். இது என்னுடைய பெரிய ஜன்னல் ஓபன் பண்ணி வைக்காததுக்கு காரணம் அதுதான். ஜன்னலை ஃபோக்கஸ் பண்ணும்போது மற்ற ரூமே இருட்டாயிடுது பாருங்க. உங்களுக்கு வந்து கண்ணு வீடியோவில் பார்க்கும்போது டிஸ்டர்பிங்காக இருக்கும், அதனால தான். ஸோ இப்படிதான் இருக்கும். இப்போ நான் வந்து நார்மலாக இங்கே வந்து டீபாய் எப்பவுமே இங்கே வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ நான் நார்மலாக இருக்கும்போது டெய்லி லைஃப்ல என் டீபாய் எங்கே இருக்கும், நான் எப்படி வச்சிருப்பேன். பிகாஸ் வீடியோக்காக நான் எடுத்து வச்சு நடுவில் வச்சு காட்டக்கூடாது இல்லையா. வீட்டில் கெஸ்ட்லாம் இருக்கும்போது தான் அந்த டீபாய் வந்து சென்டரில் இருக்கும். ஆர் நாங்கள் சாப்பிட்றோம், இங்கே ஹாலில் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா டீபாய் சென்டரில் வச்சு நாங்கள் ஃபுட்லாம் அதில் சர்வ் பண்ணி சோஃபாலேயே வந்து உட்காந்துக்குவோம். வந்து சர்வ் பண்ணுறதுக்காக டீபாயில் வந்து எல்லா ஃபுட்டையும் நான் சமைச்சு முடிச்சுட்டு அங்கே வச்சிருவேன். நாங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு போயிடுவோம். இங்கே தான் இருக்கும். இப்படி ஹால் என்ட்ரன்ஸ், அது என்ட்ரன்ஸ் ஆண்டா இங்கே வந்து டீபாய் வச்சிருக்கேன். இவ்வளவுதான் நம்மளுடைய குட்டி 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 வீடு. சின்ன வீடு தான், இதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னு நினைக்காதீங்க. டோருக்கு பின்னால
இங்க ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எதுக்கும் கொடுத்துருக்கோம், பின்னால யூஸ் ஆகும் அப்படின்னு நாங்க கேட்டோம். இதுல ஒரு பெரிய 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 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவி ஷோகேஸ் ஃபுல்லாமே ஒரே கலர் தானே. பட் நான் இங்க கை காமிக்கிறேன் பாத்தீங்களா, இது வந்து பிவிசி கிடையாது, இது வால் தான். இது வால் தான். சேம் கலர் பெயிண்ட் வாங்கி நாங்க இங்க பெயிண்ட் அடிச்சிருக்கோம். வெறும் பெயிண்ட் தான். பிகாஸ் நாங்க வந்து டிவி வாங்கணும்னா அது வந்து வால் மவுண்ட் தான் பண்ணுவோம். வால் மவுண்ட் பண்ணும்போது பிவிசி வந்து வெயிட் தாங்காது, வுட்னாலும் தாங்கும். அப்போ கூட நம்ம பெரிய டிவி லைக் 40 inches டிவிக்கெல்லாம் போறோம்னா வுட்ல தாங்குமா இல்லையா, ஃபியூச்சர்ல போக போக எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன், என் ஹஸ்பண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுவும் வந்து கிளாசி ஃபினிஷ் இருக்கக்கூடிய பெயிண்ட் வாங்கி நாங்க அதே கலர் பெயிண்ட் பண்ணிட்டோம். நான் சொன்ன ஒன்று தான் நீங்களாம் நினைச்சிருப்பீங்க இது வந்து பெயிண்ட்னு. இல்லைன்னா பேக்ரவுண்ட்ல அதுவும் பிவிசி தான் நினைச்சிருப்பீங்க. பார்த்தா அது தெரியவே தெரியாதுங்க, நிஜமாவே அது பார்த்தா தெரியாது. வால் பெயிண்ட் பண்ணிருக்கேன். நாளைக்கு நான் டிவி வாங்கினேன்னா நான் அழகா இங்க வந்து ஸ்க்ரூஸ் போட்டு டிவியை வந்து வால் மவுண்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் என்னுடைய ஐடியாஸ். அண்ட் இந்த ஊஃபர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் இங்க இருக்கு. நான் எல்இடி டிவி வாங்கிட்டேன்னா இந்த ஊஃபர் வந்து அடியில போயிடும். அடியில இருந்து ஒயர் கனெக்ஷன் போறதுக்கு எல்லாமே நாங்க வந்து இந்த கேபினெட்ல கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்தெந்த டோரை எதுக்காக நான் வச்சிருக்கேன், அதுல நான் என்னென்னலாம் யூஸ் பண்றேன், எதுக்காக நான் அதை பிளான் பண்ணி இந்த மாதிரி டிவைட் பண்ணி கட்டியிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்றேன். எப்படி மெயின்டைன் பண்றேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இவ்வளோண்டு வீட்டை பார்த்து இவ்வளவு நேரம் ரசிச்சதுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுல வந்து கொஞ்சம் லென்த்தா வீடியோ நீங்க இருக்குன்னு நினைச்சாலுமே ஏதாவது நான் விட்டுட்டேனா, ஏதாவது நான் சொல்ல மறந்துட்டேனான்னு பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க வீடு கட்டுறீங்க, நிறைய பேர் சொன்னீங்க கார்த்திகா உங்க வீடு பார்த்து நிறைய நிறைய ஐடியாஸ் கிடைச்சிச்சு, என்னுடைய ட்ரீம் ஹோம்க்கு எனக்கு நிறைய நிறைய டிப்ஸ் கிடைச்சிச்சு, ரொம்ப தேங்க்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் கமெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. மோர் தென் 95% வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. அதுல ஒரு மோர் தென் 50% வந்து அவங்க வீட்டு கட்டும் போது அவங்க என்னுடைய ஐடியாஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய நல்ல ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கேட்டாங்க பாத்தீங்களா, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, எனக்கு சீக்கிரம் வீட்டை காட்டுங்க, நாங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் சில பேர் சொன்னாங்க, நாங்க வீடு கட்ட ஆரம்பிக்க போறோம்னு சொன்னாங்க சில பேர். சோ இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு தான் நாங்க வந்து இவ்வளவு லென்த்தா போடுறேன். கேட்டவங்களுக்காகவும் ரெக்வெஸ்ட் பண்ணவங்களுக்காகவும் தான் கொஞ்சம் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இங்க நான் வயரிங் கொடுக்கும்போது வெறும் ஒரே ஒரு வயர் வந்து பக்கத்துலயே உள்ள தெரியாத மாதிரி கொண்டு வரணும்னா இங்க கொண்டு வந்திருக்கலாம் இந்த ஸ்பீக்கர்ஸ் வைக்கும் போது. நான் இது ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன். இன் ஃபியூச்சர்ல நான் ஏதாவது வீட்டுக்கு வந்து லைட்டிங் கொடுக்குறேன், அந்த சைடு ஸ்பீக்கர் பக்கத்துல ஒரு லேம்ப், இந்த சைடு ஒரு ஸ்பீக்கர் பக்கத்துல ஒரு லேம்ப் நான் வைக்கலாம். அந்த மாதிரிலாம் வைக்கும் போது அந்த ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுல இருந்து நம்ம வயர் உள்ளறையே இழுத்துக்கலாம், அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் பிளான் பண்ணி தான் நாங்க செஞ்சிருக்கோம். ஆல்சோ சிலர் கேட்கலாம் என் சோஃபா ஒயிட் கலர் ஆச்சு இப்படியே தான் இருக்குமா எப்பவுமே அப்படின்னா, இல்ல, சோஃபாக்கு லைனர் ஷீட்ஸ் வச்சிருக்கேன் நான் போடல. சம்டைம்ஸ் நான் அந்த லைனர் கிளாத் போட்டு வச்சிருப்பேன், சம்டைம்ஸ் நான் போட்டிருக்க மாட்டேன். இட் டிபெண்ட்ஸ்ங்க, என்னுடைய மூடுக்கு பொறுத்த மாதிரி. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா விண்ட் டைம்காக நாங்க ஹூக்ஸ் ஃபர்ஸ்டே வீடு சீலிங் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு வைங்க அங்க ஹூக்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு ஹூக் இருக்கும் டிவி ஷோ கேஸ் பக்கத்துலயே. பால்கனிலயும் அதே மாதிரி 2 ஹூக்ஸ் கொடுத்துருக்கோம் ஊஞ்சல் போடுறதுக்கு. ஸோ ஹூக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்பேன் நான். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching. Take care. Bye bye.